Hi everyone, good morning and welcome back to Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க and hope you all had a good weekend. ஸோ இன்றைக்கி என்னுடைய ப்ரீவியஸ் வீக்லேருந்து ஒரு ஃப்ரைடே vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக நான் vlogக்குள்ளேயே போகிறேன். பிஃபோர் தட் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. நான் கல்யாணத்தில் வந்து நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஊறுகாய் பண்ணி கொடுப்பாங்க, மாங்காய் எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி. ஸோ கல்யாண ஸ்டைலில் ஒரு லெமன் ஊறுகாய் நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு காமிக்க போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக ஒரு ஊறுகாய் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் எங்களை மாதிரி அப்ராடில் இருக்கிறவங்களுக்குலாம் கடைகளில் ஊறுகாய் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. அதுவும் நான் இருக்கிற இடத்துல சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் நான் வீட்லேயே வந்து மேக்ஸிமம் ஊறுகாயெலாம் போட்டு வச்சுருவேன். ஸோ இது வந்து பர்ஷியன் லெமன் அப்படின்னு இங்கே கிடைக்கும். எனக்கு இந்த லெமன் ரொம்ப பிடிக்கும். பயங்கர ஃப்ளேவராக இருக்கும், நல்ல சாறு நிறைய வரும். அதனால் இந்த லெமன் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 3-4 லெமன் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள், நம்ம விக்ஸ் ஷேப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக லெமனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவலில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தடான ஒரு பிக்கிள். நமக்கு டக்குன்னு செஞ்சு ஆனால் நமக்கு ஒரு 1 மந்த் வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி. ஸோ எல்லா லெமனையுமே இதே சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியாவில் கிடைக்கிற லெமன்லேயும் இதே மெத்தடில் நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா பீசஸையும் ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இன்னொரு சின்ன டிப், ஊறுகாய் வந்து நல்லா விழுது கட்டி டேஸ்ட்டாக வரத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லெமன் பீஸையும், இது இன்னொன்று வந்து லைம். இங்கே லைம் தான் நிறைய கிடைக்கும், ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி லெமன் ஒரு சில கடைகளில் கிடைக்கும். இதை ஜஸ்ட்டு வந்து புழிஞ்சு விடுறதுக்காக, தட் இஸ் கட் பண்ணாமல் சாறு பிழியறதுக்காக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் அழகாக ஈவன் சைஸஸை கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக ஊறி வரும்போது எல்லாமே கரெக்டாக குக் ஆகிருக்கும். அதுக்காக தான். ஸோ இதை வந்து நான் இப்போ குக்கரில் வந்து விசில் விட போகிறேன். என்னடா குக்கரில் விசிலா அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த ஊறுகாவை சூப்பராக இருக்கும் நிஜமாவே. ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்டக்கா மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். கூடவே இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். மேக்ஸிமம் கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள். சால்ட்டை விட இது வந்து நல்லாயிருக்கும். நம்ம கலந்துட்டு முடிச்சதுக்கப்புறமா இது ஊற டேஸ்ட்டு தெரியும். அப்போ உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த டைமில் நம்ம வந்து டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். ஜஸ்ட் இது விசில் தானேன்னு சொல்லிட்டு நான் அதை ரெக்கார்ட் பண்ணல. பட் நீங்கள் கண்டிப்பாக விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ தோல் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஊறுறதுக்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ரெஷர் குக்கரில் வந்து நம்ம விசில் விட்டுட்டு அந்த ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இங்கே அதுக்கான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 குழிக்கரண்டி கிட்ட நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் அகெயின் ஊறுகாய்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், ப்ரிசர்வேட்டிவ். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, இது 2ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வெந்தயம். என்கிட்ட வெந்தய பொடி இல்லை, ஏன்னா இங்கே வந்து வெந்தயம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அதனால் நான் பொடி பண்ணி வச்சுக்கல. நீங்கள் வெந்தய பொடி இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூடவே வந்து அடுப்பு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு அந்த சூடான எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் காரமிளகா பொடி, அதாவது ஊறுகாய் பொடி. சில பேர்கிட்ட பிக்கிள் பவுடர்னே இருக்கும், அது இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் குக் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த லெமன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து ஃபுல்லாக சிம்மில் தான் இருக்கணுங்க. பெருசில் வச்சோம்னா மிளகாப்பொடிலாம் தீஞ்சு போய் ஊறுகாயில் ஒரு கருகின வாசனை வந்துடும். ஸோ ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. சூடு இருக்கணும், பட் ரொம்ப லைட்டான டெம்பரேச்சரில் இருந்தால் போகிறோம். ஸோ இந்த லெமனை ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம 1 ஸ்பூன் தான் தண்ணி ஆட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணோம். ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா உங்களுக்கு சுண்டி கொதித்து வரணும். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம சாறு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா லெமன் ஜூஸ் அந்த 2 பீசஸில் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கசக்கெல்லாம் செய்யாது, ஏன்னா நம்ம மைல்டான சூடில் வச்சு கலந்துகிட்டே இருக்கோம் அதனால். ஸோ இதை தவிர என்கிட்ட கலருக்காக ஒரு காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தது, அதையும் நான் ஆட் பண்ணேன். ஊறுகான ஒரு பிரைட் கலர் இருக்கணும் இல்லையா, அதுக்காக. ஸோ இதை வந்து பொறுமையாக நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கலந்து கொடுக்கணும். ஏன்னா அது இருக்கிற தண்ணி கொஞ்சம் எவாப்ரேட் ஆகி அந்த ஊறுகாய் கன்சிஸ்டன்சிக்கு வந்து எண்ணெய் எல்லாம் மேலே அப்படியே செப்பரேட் ஆகி வரும். சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே வந்து நமக்கு. ஸோ இப்போ என்னுடைய அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா 0.5 பாதியில் வச்சுருக்கேன். ஸோ கேஸ் ஸ்டவ் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க.
அவ்வளோதாங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான இன்ஸ்டன்ட் கல்யாண லெமன் ஊறுகாய் ரெடியாக இருக்கும். பார்க்கும்போது ஆக்சுவலாக எனக்கு பயங்கர டெம்ப்டிங்காக இருக்குது. எப்படி எண்ணெயெல்லாம் செப்பரேட் ஆகி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அதை நல்லா ஆற விட்டு ஒரு கிளாஸ் பாட்டில், நான் என்னோடய ப்ரீவியஸ் வ்ளாக்லேயே ஃப்ரிட்ஜில் வந்து நான் அதை ஸ்டோர் பண்ணியிருந்தேன், உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஊறுகாய் தான் இது. கண்டிப்பாக ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். என் பெயர் ரித்விக். இவர் காஷர் டிசீஸ் என்ற நோயினால் அவதிப்படுகிறார். எளிமையான புரிதலுக்கு நமது செல்களின் சுவற்றில் குளுக்கோசெரிப்ரோசைட்ஸ் என்ற ஒரு காம்பவுண்ட் அமைந்திருக்கும். இவை செல்களின் தினசரி செயல்பாடுகளுக்கு உதவுகிறது. ஆனால் இந்த காம்பவுண்ட் அதனின் வேலை முடிந்தவுடன் வெளியேறாமல் செல்களுக்கு உள்ளேயே தங்கிவிட்டால் கல்லீரல், மூளை போன்ற பல உறுப்புகள் வீக்கமடைந்து உயிரே பறிபோகும். வாழ்வா சாவா என்ற போராட்டத்திற்கு மத்தியில் வாழும் இந்த குழந்தைக்கு ஒரு மாதத்திற்கு மட்டுமே மருத்துவ செலவிற்கு சுமார் 75,000 வரை செலவாகிறது. ஒரு ஏழை தாயினால் இதனை எவ்வாறு எதிர்கொள்ள முடியும்? என் பேர் சிவசங்கரி. என் மகன் ரித்விக், வயசு 2 ஆகுது. அவருக்கு நீமன்-பிக் டைப் C1 அப்படின்ற ஒரு ரேர் ஜெனட்டிக் டிஸார்டர் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அவருக்கு மிக்லூஸ்டேட் அப்படின்ற ஒரு டேப்லெட் கொடுத்துட்ருக்கோம். அது இந்த டிசீஸ் ஸ்லோ ப்ராக்ரெஷன் பண்ணும். 84 pills 2 lakhsன்ற மாதிரி அது இருக்குது. அவருடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பார்த்தோம்னா US சிகாகோவில் சைக்ளோடெக்ட்ரஸின் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் தான் அவருக்கு தேவைப்படுது. அந்த இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக அவருக்கு கொடுத்தே ஆகணும். அது குழந்தைய க்யூர் பண்ணுற ஸ்டேஜ்க்கு கண்டிப்பாக கூட்டு போகணும். உங்களுடைய ஹெல்ப் என் மகனுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. பவி மேம் என் பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு எங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்காங்க. என் மகனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அவர் க்யூர் ஆவாருன்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகுக்கு நடுவில் என்னோடய ஃப்ரெண்டு சிவசங்கரி, இவங்க என்னுடைய ரெகுலர் யூடியூப் ஃபாலோவர் அண்ட் என்னோடய எல்லா இன்டர்வியூஸையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரீசெண்டாக என்கிட்ட ரொம்ப நல்லா பேசணும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்து நாங்கள் இப்போ ரீசெண்டாக எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாததுனால நான் அவங்களே வீடியோ ஷேர் பண்ணி கொடுக்க சொன்னேன். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி விஷயங்கள் மோஸ்ட்லி என்கரேஜ் பண்ண மாட்டேன். பட் உண்மையாகவே அவங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணவும் யோசிக்க மாட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கு வெளியில் போகலாம் அப்படின்னு கிளம்பணும். ஆஸ் யூஷுவல் சூப்பரான மழை. ஸோ இங்கே வந்து மோங்கே அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது, எங்கள் வீட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு காஸ்மெட்டிக் ஷாப், முந்தோ காஸ்மெட்டிக்கோன்னு. ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் வந்து காஸ்மெட்டிக்ஸு இந்த மாதிரி ஸ்கின் கேர் இதெல்லாம் வாங்கி. இந்த கடை வந்து நாங்கள் ரீசெண்டாக தான் பார்த்தோம். சரி எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஏன்னா அதுக்கு அடுத்த வீக் வந்து ஃபாலோயிங் வீக் அனுவோட ஸ்கூல் ஆனுவல் டே. நான் அதையும் வந்து நெக்ஸ்ட் விலாகில் ஷேர் பண்ணுறேன். சரி அதுக்கு சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது, அதனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இந்த மழையை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நான் நின்றுட்டே இருந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குல்லங்க இந்த மழை. ஈவினிங் டைமில் வந்து எனக்கு யூஸ்வலாகவே ரொம்ப பிடிக்கும். பட் இந்த மாதிரி மழை ஆரம்பிக்கிற டைமில் நான் அப்படியே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் கடைக்குள்ளேயே போகலை அப்படின்னு நின்று அதையே பார்த்துட்டு இருந்தேன். சரி வாங்க இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது வந்து பார்த்துட்டு பாட்டிலெலாம் வந்து பார்த்து சரக்குன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. இது வந்து மென்ஸோடைய ஹேர் கேர் செக்ஷன். இங்கே வந்து ஹேர் செட்டிங் க்ரீம், செட்டிங் மிஸ்ட், ஷாம்பூ, மென்ஸ்க்கான ஹேர் கலரிங் இந்த மாதிரிலாம் இருந்து நிறைய வெரைட்டிஸ்ங்க. இங்கெல்லாம் வந்து என்னென்னவோ மாதிரிலாம் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுறாங்க, மென் விமன் 2 பேருமே. ஸோ நான் ஜெய்க்கு வந்து இந்த ஆஃப்டர் ஷேவ் அந்த மாதிரி செட்டிங் க்ரீம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டியோடரண்ட், அண்டர் ஆர்ம் ரோல் ஆன், அதுக்கப்புறம் நம்ம டோஸ்கில் வர ப்ராப்ளம்க்கான வந்து டால்கம் பவுடர் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் வேறு எங்கேயும் பார்த்தது இல்லை, கொஞ்சம் யூனிக்காக தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃப்யூம், 2 பர்ஃப்யூம் பாட்டில்ஸ் சேர்ந்தே $6. செம்ம டீலு. அண்ட் ஒரு சிலதெல்லாம் நல்ல ஹை ரேஞ்ச் பர்ஃப்யூம் கூட இருந்தது, அதுவே வந்து கொஞ்சம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அண்ட் நான் மாற்றிங்க, நான் எதெல்லாம் பார்க்குறேனோ அதெல்லாம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஒரு ஆர்டராக இல்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ நான் வீல் சேர்லேருந்து போகும்போது எது நான் வாங்குகிறேன், எது பார்க்குறேனோ அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹேர் செட்டிங் க்ரீம்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ஸ், க்ரீன் ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, அப்புறம் ஹேர் டையில் எக்கச்சக்க வெரைட்டி, ஹேர் ஸ்ட்ரெயிட்னர், ஹேர் கேர்லர் இதெல்லாமும் நல்ல ஆஃபரில் இருந்தது.
ஸோ ரொம்ப சின்னதாக ஹேண்டியாக இது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் நம்ம பாக்கெட் ஃப்ரெண்ட்லி மாதிரி இருந்தது, ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே ஃபார்ம்லேயும் இருந்தது. அதுலேயே வந்து பர்ஃப்யூம் ஆடடாகவும், தட் இஸ் ஒரு வாசனையோடு கலந்த செட்டிங் ஸ்ப்ரேலாம் இருந்தது. ஸோ அதில் வந்து நாங்கள் ஒன்று எடுக்கலாம் டிசைட் பண்ணோம். அப்புறம் இந்த பர்ஃப்யூம் சூப்பராக இருந்தது, பர்ஃப்யூம் மிஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, அது ஒன்று எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஆக்சசரிஸ் ஃபுல்லாக சீப்புலேயே பல வெரைட்டி, அப்புறம் பன் போடுறது, ஹேர் கிளிப்ஸ், ஹேர் பேண்ட், அதெல்லாம் இருந்தது. ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி ஹேர் பின், பாபி பின் சொல்லுவோம்ல, அது எக்ஸாக்டாக இங்கே கிடைக்கல. வேறு மாதிரி வெரைட்டிஸ் இருந்தது. அண்ட் இந்த கேர்லர் நல்லா இருந்ததுங்க, ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம கேர்ல் பண்ணக்கூடிய மாதிரி, வெரி லைட் வெயிட் ஆல்சோ, அண்ட் நல்லா போட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நெயில் பாலிஷ், நெயில் ஆர்ட்டுக்குன்னு ஒரு பெரிய செக்ஷன். பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கு நடுவில் வந்து இங்கே ஸ்கின் கேர் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த ஆலோவேரா, அப்புறம் ஹனி ஃப்ளேவர்டு க்ரீம் அந்த மாதிரி இருந்தது. இந்த ஊரில் பார்த்திங்க அப்படின்னா என்னன்னே சிலதெல்லாம் புரியாதுங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பக்கா ஸ்கின் கேர், தட் இன்க்ளூட்ஸ் பேபி ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் ஹேர் செட்டிங் ஸ்ப்ரேல ஃப்ளேவர், நம்ம மென்னுக்கு காமிச்சா மாதிரி விமனுக்கு எல்லாமே இருக்குங்க. கலர், ஹேர் கலர்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பச்சை கலர், அப்புறம் பிங்க்கு, பர்பிள், இதெல்லாம் கூட பண்ணுவாங்க. இப்போ ஏதோ ஒரு அக்கேஷன் வருது, பார்ட்டிஸ்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இர்ரெலவெண்ட்டான கலர்ஸ்லாம் வந்து ஹேர் கலர் ஸ்ப்ரே பண்ணிப்பாங்க. சில பேர் பர்மனெண்ட்டாகவே அந்த மாதிரி கலரை மாற்றிப்பாங்க. அந்த மாதிரியான ஹேர் கலரிங் டையும் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த செக்ஷனில் இருந்தது. பார்க்கவே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. முடியல இவ்வளோ விஷயங்களை பண்ணுவாங்களா அப்படின்னு நான் யோசிச்சல. என்னோடய ஹேரில் நான் எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன். ஒரு ஹேர் பின் கூட நான் யோசித்து குத்துவேன் எனக்கு. பட் இங்கே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கலர்ட் வேக்ஸ். இதை போட்டுட்டு நம்ம லைட்டாக மெல்ட் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், வேக்ஸ் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை த்ரெட்டிங் வேக்ஸிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த ஹேர் கலர். அதுலேயே போட்டிருக்கும் பிங்க்கு, பர்பிள், ப்ரௌன் கூட ஓகே, பட் க்ரீன், பிங்க், பர்பிள்லாம் வந்து எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அது போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கான அந்த செட்டிங் க்ரீம் போடணுமா. ஸோ அதையும் கம்பைண்டாக வச்சுருந்தாங்க அவங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் $3 to $4 பெரிய ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ். அதுலேயே மல்டி கலர், 4 ஹெட் ஹேர் எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறமா ஃபுல் முடி ஹேர் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நம்ம ஒரு சௌரி சொல்லுவோம் இல்லைங்களா, அதே தான். பட் நல்லா ஹேர் ஸ்ட்ரைட்டன்லாம் பண்ணி ப்ராப்பராக மாதிரி ஸ்டைலிங் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் சீப்லேயே இந்த டீடாங்கிலர் கோம், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ். அப்புறம் ஷவர் கேப், சீப்லேயே வந்து மிரரோட, தட் இஸ் ட்ராவல் கிட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போவோம், வெளியில் போகிறோன்னா எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி. ஸோ அனுக்கு வந்து ஒரு நெயில் பாலிஷ் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தோம் அந்த ஆனுவல் டே செலிப்ரேஷனுக்காக. ஸோ நான் வந்து மெரூன் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான கலர்ஸ்லாம் பார்த்தீங்க. என்னென்னவோ நெயில் பாலிஷ்லேயும் கலர் இருக்குங்க, மாதிரி ப்ளூ, க்ரீன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நெயில் பாலிஷ் வந்து இருந்துச்சு. சரி இதில் ஒன்று எடுக்கலான்னு பார்த்தா அது நெயில் ஆர்ட்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. அதாவது எப்படின்னா நெயிலில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அந்த எல்இடி லைட்டில் காமிக்கணுமா, அந்த மாதிரி ஒரு லைட்டிங் இருக்குமா, அதில் காமிச்சிட்டு ஃபைலிங் பண்ணால் தான் அது செட் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது, சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஐ ஷேடோ பேலட், கான்டோர் எல்லாமே இருந்ததுங்க ஆக்சுவலாக அந்த கடையில், சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா நெயில் ஃபைலர், நெயில் டேங்லர்னு சொல்கிற அந்த எட்ஜஸ் ட்ரிம் பண்ணுறது அந்த மாதிரி, அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபைலர்லாம் இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த பெடிக்யூர் மேனிக்யூருக்குன்னு சேர்த்து ஒரு கிட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த காம்போ ஃபுல்லாகவே இதில் இருந்தது. ஃபேக் நெயில்ஸ் இருந்தது, காலுக்கான ஃபேக் நெயில்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஒரு டுகெதராக ஒரு கிட்டு மாதிரி இதில் நம்ம அசார்ட் பண்ணி வாங்கிட்டு போகலாம், அந்த மாதிரி இருந்தது. அண்டு நான் வந்து ஃபால்ஸ் ஐலாஷஸும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதில் நல்லா இருந்ததுன்னா க்ளூவோடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஜஸ்ட் ஃபார் $1, $2 இண்டிவிஜுவல் ஐலாஷ் கூட இருந்தது, ஒரு ஃபுல் ஐலாஷ் மட்டும் இல்லாமல். இப்போ எனக்கு வந்து சென்டர் பார்ட் ஆஃப் தி ஐஸில் தான் வந்து முடி கொஞ்சம் கம்மியாக இருக்குது லேஷ்னா, அந்த இடத்துக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இண்டிவிஜுவல் லேஷஸ் இருந்தது. அண்ட் இங்கே இருக்கிற ஐ ஷேடோ ஃபுல்லாக ஆஃபர், சூப்பர் ஆஃபர். நான் இதில் ஒன்று எடுத்திருக்கேன், என்னுடைய
நெக்ஸ்ட் வ்ளாகில் எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ நான் என்ன இங்கே வாங்கினேன்னு உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் மாஸ்க், பப்பாயா ஹேர் மாஸ்க், அந்த மாதிரி ஃப்ரூட் பேஸ்ட் ஹேர் மாஸ்க் நிறைய இருந்தது. அண்ட் இது வந்து கேலக்ஸி ஐ ஷேடோ பேலட், க்யூட் சூப்பர் ஹேண்டியான ஒரு பேலட், அதுவும் நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாம் நாங்கள் தேவையானதை முடிச்சுட்டு வாங்கிட்டு வெளியில் வந்தாலும் மழை நிற்கவே இல்லை. கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நாங்கள் அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். Well, yes friends, thank you so much for watching this vlog and see you all in my another vlog. Bye bye.